நம்ம எல்லாரும் லைஃப்ல ஒரு தடவையாவது இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். சில அன்எக்ஸ்பெக்டடான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இன்சூரன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஆனால் சில டைம்ஸில் உங்களோட இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்டட் அப்படின்னு உங்களுக்கு லெட்டர் வரும். இதை பார்த்த உடனேவே அவ்வளோ ஷாக் ஆகும், பயம் ஆரம்பிச்சிடும். நம்ம ப்ரீமியம்லாம் ஒழுங்காக தானே கட்டுறோம், அப்புறம் ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அப்போது உங்கள் மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ்னா என்ன? நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்தா, ஒரு பைக் தெஃப்ட், ஹவுஸ் ஃபயர், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் பேமெண்ட். அந்த காம்பன்சேஷன் பேமெண்ட் அவங்களோட பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் தான் கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கேரண்டின்னு. ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பாலிசி ஹோல்டருக்கும் நடுவில் இருக்கிற என்ஃபோர்ஸபிள் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உங்களோட கிளைம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். சரி, இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்னா என்ன? இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நம்ம அஃபிஷியலாக கேட்குற, ரிக்வெஸ்ட் பண்ணுற காம்பன்சேஷன் பேமெண்ட். நம்ம கேட்குற காம்பன்சேஷனை இன்சூரன்ஸ் கம்பெனி அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ஷன்னா என்ன? இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், போலீஸ் ரெக்கார்ட்ஸ், சர்வேயர் ரெக்கார்ட்ஸ், பாலிசி டேர்ம்ஸ், இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் பாலிசி கண்டிஷன்ஸ்க்கு உங்களோட கிளைம் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுனாலயே இன்சூரன்ஸ் கம்பெனி ரைட்டு அப்படிங்கிறதோ இல்லை ஆல்வேஸ் பாலிசி ஹோல்டர் இஸ் ரைட் அப்படிங்கிறதோ இல்லை. ரெண்டு பேரும் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒவ்வொரு கேஸ்லேயும் யார் கரெக்டு யார் தப்புன்னு டிசைட் ஆகும். கிளைம் ரிஜெக்ட் ஆக காமன் ரீசன்ஸ் என்ன? மெட்டீரியல் கன்சீல்மெண்ட், லா லாங்குவேஜில் சொன்னால் மெட்டீரியல் சப்ரெஷன். நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது அதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட டிசீஸ், உங்களோட ஹெல்த் கண்டிஷன், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்னு எல்லாமே ஃபில் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது பெரிய விஷயமா தெரியும். இதுவே உங்களோட இன்சூரன்ஸ் கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அருண்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் அவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஹார்ட் ப்ராப்ளமை பற்றி எந்த ஒரு இன்டிமேஷனோ இல்லை இன்ஃபர்மேஷனோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கல. 2 months அவர் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இப்போது அவங்க ஃபேமிலி கொண்டு போய் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிற ரீசன் என்னன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற கண்டிஷன்ஸ் பிரகாரம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அந்த கவரேஜ்குள்ளே உங்களோட இன்சூரன்ஸை கொண்டு வரலை, அதனால உங்களோட கிளைம் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டாக ப்ரீமியம் பேமெண்ட். ப்ரீமியம் டியூ டேட்டை மறக்காமல் நம்ம பே பண்ணிடணும். ஒரு வாட்டி மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் கிரேஸ் பீரியட்குள்ளேயாவது பே பண்ணணும்.
இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும். வெயிட்டிங் பீரியட். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டிசீஸும் ஒரே இதில் கவர் ஆகாது. கவரேஜ்க்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகும். எக்ஸ்க்ளூஷன்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிக்குன்னு சில பாலிசி இருக்குது. அந்த பாலிசி பிரகாரம் சில கேசஸ்க்கு அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, செல்ஃபாக இன்ஜுரி பண்ணிக்கிறதுக்கு, காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்க்கு, வார், ட்ரக் யூசேஜ், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இன்சூரன்ஸில் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேசிஸில் உங்களால் இன்சூரன்ஸ் கேட்க முடியாது. டிலே இன் இன்டிமேஷன். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை நீங்கள் இமீடியட்டாகவே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் கழித்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்டிமேஷனை டிலே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போவும் உங்கள் கிளைம் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனால நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறீங்க. இது நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் 2 வீக்ஸ் கழித்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட நெசசிட்டிக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகும். சில நேரம் நீங்கள் செலக்ட் பண்ணுற பாலிசி கவரேஜ்குள்ளே உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், மோட்டார் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஃப்ளட் டேமேஜ் ஆர் இன்ஜின் டேமேஜ் அப்படிங்கிறது வராது. ஸோ அந்த பேசிஸில் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. டிரைவிங் லைசன்ஸில் இஷ்யூ இருந்தாலும் உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகலாம். ஒரு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ட்ரங்க் அண்ட் டிரைவ், இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக அந்த மோட்டார் வெஹிக்கிளை யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை இன்ஷூர்டு வெஹிக்கிளை யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லீகல் ரேசிங், இந்த மாதிரி விஷயத்தினால உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகலாம். நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோ இல்லை உங்களோட இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸையோ ஃபேக் பண்ணாலோ இல்லை பொய் சொன்னாலோ அது கூட உங்கள் கிளைமை ரிஜெக்ட் பண்ணும். உங்களை பற்றி, உங்கள் ஹெல்த்தை பற்றி, உங்கள் டிசீஸை பற்றி, உங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிற வெஹிக்கிளை பற்றி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பொய் சொன்னாலோ இல்லை தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ அது கூட உங்கள் கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் தான். இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் பாலிசி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்களால் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது. பாலிசி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல பயப்படக்கூடாது, பேனிக் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக ரிட்டனில் தான் அந்த ரிஜெக்ஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கால்ஸ் மூலமாக அதுக்கு ரிப்ளை சொல்லாமல் ரிப்ளையை ரிட்டனில் சொல்லுங்கள். பாலிசியோட டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கோட் பண்ணியிருக்கிற கிளாஸ், அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ரீட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி கிரீவியஸ் ரிட்ரஸல்ல ரெப்ரசன்டேஷன் சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா சில நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னாலையும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். இப்பயும் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்து அப்ரோச் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் ஹோம்பட்ஸ்மேன். இன்சூரன்ஸ் ஹோம்பட்ஸ்மேன் தான் ஒரு இண்டிபெண்டான கிரிவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் ஃபார் சர்டைன் இன்சூரன்ஸ் கேசஸ். சில பேர் இந்த மாதிரி கேசஸில் கன்சியூமர் கமிஷன் கிட்ட போகலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கன்சியூமர் கமிஷன் கிட்ட அப்ரோச் பண்ணலாம். அன்ஃபேர் ரிஜெக்ஷன்,
டெஃபிஷியன்சி ஆன் தேர் பார்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நீங்கள் கன்சியூமர் கமிஷனை அணுகலாம். அவங்க முன்னாடி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷனும் சீக் பண்ணலாம். சில பேர் இந்த மாதிரி இஷ்யூக்கு கோர்ட்டுக்கு போகலாமான்னு கேட்பாங்க. Based on the facts and circumstances of the case, civil remedies are available. ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆன உடனே நீங்கள் பயப்படாமல் நீங்கள் எந்த ஃபோரமில் அப்ரோச் பண்ணணும்னு கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி உங்கள் கிளைமை ரிஜெக்ட் பண்ண உடனே அதுதான் ஃபைனல் டெசிஷன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான லீகல் ரெமெடிஸ் இருக்குது. பாலிசி ஹோல்டரான நீங்கள் உங்களோட ரைட்ஸை தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியும். ஆஸ் அ பாலிசி ஹோல்டர், நீங்கள் உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. ஃபேராக இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. ஆர்பிட்ரேட்டரியாக ரிஜெக்ட் பண்ணால் அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. சரியான ஃபோரமை தேடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற ரைட்டும் உங்களுக்கு இருக்குது. உங்களோட சைட்டை ப்ரூவ் பண்ண வேண்டிய எவிடன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ரைட்டும் உங்களுக்கு இருக்குது. சரி, சில ப்ரிகாஷன்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ப்ரப்போசல் ஃபார்மை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஃபில் பண்ணுங்கள். பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஹைட் பண்ணாதீங்க. உங்களோட ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதை பற்றியும் ஹைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற டிசீசஸை பற்றியும் ஹைட் பண்ணாமல் ஓப்பனாக சொல்லுங்கள். பாலிசியை ஒழுங்காக படிங்க. அதில் இருக்கிற எக்ஸ்க்ளூஷன்ஸையும் தெளிவாக படிங்க. வெயிட்டிங் பீரியட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீமியம் டியூ டேட்டை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. நாமினி டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேக்கப்போட ஃபோட்டோ காப்பியை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகமாக எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் கான்செப்ட் வந்தாலே சில காமன் மித்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டினாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடும் அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை. பாலிசி கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். நோ, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்டாக செட்டில்மெண்ட் சீக் பண்ணுறது. கவர் ஆகாத அமௌண்ட்டை பேஷண்ட் தான் பே பண்ணும். இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறது தான் ஃபைனல். நோ, லீகல் ரெமெடிஸ் ஆர் அவைலபிள். ஸ்மால் டிசீஸை ஹைட் பண்ணாலாம் ப்ராப்ளம் வராது. அ பிக் நோ. இன்சூரன்ஸ் மேட்டர்ஸில் நீங்கள் ஹைட் பண்ணுற சின்ன விஷயம் கூட நீங்கள் கிளைம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறி உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாலிசி ஹோல்டரும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஸை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறது உங்களோட அட்வொகேட் ராஜமாதங்கி.